என் வாழ்க்கையில் முருகர் வந்துட்டு என்னையே தேடி வந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கதை கிடையாது, உண்மையிலே நடந்தது. ஒரு நாள் வந்துட்டு கந்தக்கோட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் பாத்திரங்கள்லாம் வாங்க போயிருந்தோம். அப்போ நான் நிறையா தடவை கந்தக்கோட்டம் போயிருக்கேன். ஆனால் வந்துட்டு அங்கே கோயில் இருக்கிறது எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்துட்டு எங்கே கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படி தான் வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரம் வாங்க போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, நானே என் ட்ரம் சவுண்ட்லாம் கேட்டுகிட்டு இருந்துச்சு. அதோட அக்கம் பக்கத்துலலாம் கேட்டேன், என்ன இந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அவங்க சொன்னாங்க, இங்கே தான் கந்தக்கோட்டம் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எங்கே இருக்குது? நானும் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதோட என் ஹஸ்பண்ட் சொன்னார், இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் போயிருந்த கடையிலேருந்து ஒரு 2-3 கடை தள்ளி பார்த்தோம்னா கோயிலோட பின்புற வாசல் இருந்துச்சு. எனக்கு தெரியாது. நான் போய்ட்டு அந்த வாசலுக்கு நேரம் நின்றுட்டு இருந்தேன். நான் அன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு வாசலில் ஒரு ஓரமாக நின்றுருந்தேன். இல்லைனா உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்திருப்பேன். ஐயோ, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோயிலும் தெரிஞ்சிருச்சு, நம்மளால் சாமி கும்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா அந்த பின்வாசல் வழியாக முருகர் வராரு. முருகர் வந்துட்டு அன்னைக்கு பிரம்மோற்சவம் 18 நாள் பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு தை மாதம் நடந்துச்சு. தையோ மாசியோ சரியாக எனக்கு தெரியல. அப்போ நடந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு இது நடந்தது. முருகர் அவ்வளோ அழகாக வராரு. அப்படியே அழகாக அலங்கரித்து பிரம்மோற்சவ விழாவுக்கு மயில் ரேகெல்லாம் வச்சுட்டு வள்ளி தெய்வானை சாமிகளோடு அப்படியே வராரு. பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தார். நம்மளால் கோயில் உள்ளே போக முடியல, முருகரே நம்ம தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எல்லார்ட்டையும் பார்த்துட்டு முருகர் என்னையை தேடி வந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு கண்ணெலாம் கலங்கிருச்சு. நம்மளால் கோயிலுக்குள்ளே போக முடியலையே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தெரியாமல் போயிடுச்சு கோயில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு திருவிழா வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். அவர் என்னை தேடி வந்து காட்சி அளித்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எனக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். அவர் நம்மளை தேடி வந்திருக்காரு, நம்ம அவரை தேடி ஒரு நாளாச்சும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தை கிருத்திகைன்னு நினைக்கிறேன். தை கிருத்திகை அப்போ தான் வந்துட்டு நான் அவரை போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அப்போவும் வந்துட்டு நான் போகிற வரைக்கும் கூட்டம் கிடையாது. நான் கரெக்டாக ஒரு 10 o'clock போயிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. கோயில் அப்படியே போக போக லைன் போயிட்டே இருந்துச்சு. நான் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரேன். சரியான கூட்டம், க்யூ வந்துட்டு வெளியில் வரைக்கும் ரோடு வரைக்கும் நின்றுச்சு. அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, முருகருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அன்றைக்கும் வந்துட்டு அவர் என்னை பார்க்க வந்ததும், அப்புறம் வந்துட்டு நான் சாமி கும்பிட்ற வரைக்கும் கூட்டம் இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் கூட்டம் வந்ததும், அப்புறம் வந்துட்டு உள்ளே போய்ட்டு எல்லாருமே போங்கன்ட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுருக்கும் போதே அமுச்சு விட்டாங்க, மற்ற பக்தர்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓரமாக நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் அங்கே சொன்னார். அதோடு நின்றுட்டு நல்லா அவரை பார்த்தேன். கந்தக்கோட்டத்தில் முருகர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக தான் இருப்பார், ஆனால் வந்துட்டு அவ்வளோ சக்தியாக இருக்கார். வெளியே வந்துட்டு உற்சவர் இருக்கார். வெளியே வந்துட்டு கரெக்டாக அந்த கோபுரத்தோட கொடிமரத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா உற்சவரை பார்க்கலாம். மூலவர் வந்துட்டு நம்மளுக்கு கிழக்கு பக்கமாக தான் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு நான் பன்னீர் பாட்டில் தான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். அந்த பன்னீர் பாட்டில் அவ்வளோ 1 லிட்டர் இருந்துச்சு. 1 லிட்டர் 40 ரூபா. அபிஷேகத்துக்கு அதுதான் வாங்கி கொடுக்குறாங்க. கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளேயே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு தேங்காய் பழம்லாம் விற்கிறாங்க. அர்ச்சனையே 50 ரூபா என்னமோ தான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான், எனக்கு தெரியாமல் நான் வெளியிலே வாங்கிக்கிட்டேன். பன்னீர் பாட்டில் மட்டும் கோயிலுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டேன். நான் அப்போ போகும்போது கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பாபிஷேகம். காலையில் 10:15 11:30 மணி வரைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க. ஜூலை 16, 2025 காலையில் 10:15 11:30 வரைக்கும். நம்ம சென்னையில் தான் இருக்கோம், ஆனால் அந்த ஏரியாவும் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா. நான் கண்டிப்பாக போகலான்னு இருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க.
அப்புறம் நான் அடிக்கடிக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பெருமாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார். அவரை நான் அடிக்கடிக்கு போய் தரிசிச்சுட்டு வருவேன். அப்படி தான் வந்துட்டு எனக்கு அங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 தடவை வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க பெருமாள் கோயிலில். அப்போ வந்துட்டு மணி அடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 20 நிமிஷம் மணி அடிக்கணும். அது வந்துட்டு அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் தான் சொல்லுவாங்க. அது பெருமாளுக்கு நம்ம வந்துட்டு செய்கிற ஒரு கைங்கரியம் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் ஒரு நாள் வந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மணி அடிக்கிற வாய்ப்பு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வேலை செஞ்சிகிட்ருந்தேன். கரெக்டாக நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். சாமி வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா மணி அடிமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு அக்கா எழுந்திரிச்சு சொன்னாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேறு ஒருத்தவங்க மணி அடித்தாங்க. மணி அடிக்கும்போது சாமி இல்லை, இப்போ அடிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அது என்ன உனக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், பெருமாளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்க்கா, அதனால தான் வந்துட்டு அவருக்கு நான் மணி அடித்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு தெரில, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கோயிலில் போயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கையில் நம்ம கும்பிட்ற சாமி நம்ம கூடயே உறுதுணையாக இருக்கார். நம்மளுக்கு சாமியை பிடிக்கும், சாமிக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் வீடியோ காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை தான். சனிக்கிழமை வந்துட்டு பூஜை சாமான்லாம் துலக்கிட்டு வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் சாமி ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்துட்டு பூலாம் வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் கோயிலில் போயிட்டு இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால பெருமாளை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு பஜனையெல்லாம் செஞ்சுட்டு, பஜனை கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு போனேன். 7:30 மணிலேருந்து 9 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. நல்லா பஜனை செஞ்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த நாளில் தான் சாமி கும்பிடணும், இந்த நாளில் சாமி கும்பிடக்கூடாது அப்படிலாம் நினைப்பீங்க. இந்த நாளில் மட்டும்தான் விளக்கேற்றணும். சிலர்லாம் நினப்போம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விளக்கேற்றணும், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வீடு வாசல் தொடச்சி சாமி கும்பிடணும் அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. சாமியே கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சாமியை கும்பிடலாம். அப்போல்லாம் நம்ம கோயில் போடலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி தான் கிழமைகளில் தான் பார்த்துலாம் சாமி கும்பிடணும்னு கிடையாது. நான் அப்படி தான் கும்பிடுவேன். எனக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நான் கோயிலில் போய்ட்டு நான் சாமி கும்பிடுவேன். இப்போ கரெக்டாக ஒரு வருஷ காலமாக தான் நான் இந்த மாதிரிலாம் நல்லா சாமி கும்பிட்டுருக்கேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச செயலை நம்ம செய்யலாம்ல, அதனால தான் வந்துட்டு நான் செய்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம கும்பிட்ற சாமியும் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.